தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்க. ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலை தொடர்வார். எப்படி ஆர்.என். ரவி ஐபிஎஸ் கவர்னராக தொடர்கிறாரோ அதே மாதிரி. காரணம், இந்த இருவரை வைத்துத்தான் மத்திய பாஜக தமிழக அரசியலை அணுகுகிறது. வரக்கூடிய 10 நாட்களில் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். மனோகர்லால் கட்டரோ அல்லது சிவராஜ் சிங் சௌஹானோ யாராவது ஒருத்தர் வருவாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எடுத்து தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நட்டாவிற்கும் மனோகர்லால் கட்டருக்கும் இருக்கிறது. டிடிவி தினகரன் டெல்லியில் 4 நாட்களாக முகாமிட்டு அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் எல்லாம் சந்தித்திருக்கிறார். அனைத்து பிளவுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக வேண்டும். அது ஒன்றானால் பாஜகவுடன் கண்டிப்பாக உறவு இருக்கும். அதற்கு டிடிவி தினகரன் உறுதி அளித்திருக்கிறார். மன்னராட்சி என்று ஏன் சொன்னார் விஜய்? முடிசூடா மன்னராட்சி நடக்க, அதைத்தான் சுருப்பிட்டு பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோதங்களை உசுப்பி விடுகிறார் விஜயும் சீமானும் போன்றவர்கள். விஜய் தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வர இருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் சங்கர் சர்மா. நமஸ்காரம். பொங்கல் வாழ்த்துக்கள் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழக பாஜகவில் தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற செய்திகள் தமிழக ஊடகங்கள்லையும் சோசியல் மீடியாலையும் அதிகமாக பேசப்பட்டுட்டு இருக்கு. டெல்லி வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன? அண்ணாமலை தொடரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை அண்ணாமலை போகிற போக்கிலேயே அவரை விட்டு பிடிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அண்ணாமலை என்ன நினைக்கிறார்? டெல்லி பாஜக என்ன நினைக்கிறது? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலை தொடர்வார். எப்படி ஆர்.என். ரவி ஐபிஎஸ் கவர்னராக தொடர்கிறாரோ அதே மாதிரி. காரணம், இந்த இருவரை வைத்துத்தான் மத்திய பாஜக தமிழக அரசியலை அணுகுகிறது. இருப்பினும் வரக்கூடிய 10 நாட்களில் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். மனோகர்லால் கட்டரோ அல்லது சிவராஜ் சிங் சௌஹானோ யாராவது ஒருத்தர் வருவாங்க. அப்படி வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் மாற்றம் வரும். அது என்ன என்று கேட்டால், தமிழகத்தை முக்கியமாக கருத்தில் கொண்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை எடுத்து தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் நட்டாவிற்கும் மனோகர்லால் கட்டருக்கும் இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் புதிதாக வரக்கூடிய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் புது ஆளை கொண்டு வந்தால் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மத்திய பாஜகவில் பொதுச் செயலாளரும் ஆகலாம். சோ இதுதான் மத்திய பாஜகவில் ஒரு சூழல் கொண்டிருக்கிறது. அது தெளிவடைய ஓரிரு நாட்களாகும். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தமிழகத்தில் கூடுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க. இந்த பின்னணியில் பார்த்தால் வரக்கூடிய 10 நாட்களில் அண்ணாமலையினுடைய தொடர்வார் அல்லது அகில இந்திய பதவி உயர்வு பெறுவாரா என்ற ஒரு நிதர்சனம் கிடைத்துவிடும். ஓகே, அப்ப தேசிய அளவுல தலைவர் மாற்றப்படுறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இப்ப ஜேபி நட்டா தான் தலைவரா இருக்காரு. இப்ப நீங்க சொல்றபடி கணக்குப்படி பார்த்தா அப்ப தேசிய அளவுல தலைவர் மாற்றப்படுவதற்கான அதிக சூழல் இருக்கு. எவ்ரி 3 வருஷத்துக்கு ஒரு புது தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நட்டாவுடைய பதவி காலம் சென்ற வருடம் முடிந்து விட்டதனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு 1 வருடம் தொடர்ந்து அவர்கள் கொடுத்தார்கள். அது ஜனவரி 28ஆம் தேதியுடன் முடிகிறது. ஆக மொத்தம் ஜனவரி 28இல் புது மத்திய பாஜக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் தன்னுடைய டீமை எப்படி அணுகுகிறார் என்பது அவருடைய இஷ்டத்திற்கு பொறுத்துதான் விட்டு விடுவார்கள். ஓகே, இப்ப தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சொன்னது போல அண்ணாமலை தொடருவார் அல்லது அவர் தேசிய அளவுல கூட பொறுப்பு வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு செய்திகள்லாம் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அண்ணாமலை போதுமான அளவு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டார், அதனால நம்ம தேசிய அரசியலுக்கு நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற இடம் வரைக்குமே டெல்லி பாஜக யோசிச்சு வச்சிருக்கா? அது பாஜகவிடம் விட்டு விடலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு பாஜக தலைமை என்ன செய்கிறது என்பதை நாம் யூகிக்கிறதுக்கு தயாராக இல்லை. காரணம்,
டெல்லியில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு எப்படித்தான் இருக்கிறது. இனி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முடிவுதான் விட வேண்டும். இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்குகள் வேண்டுமென்றே அண்ணாமலை மீது அவதூறு படைக்கிறார்கள் என்று மத்திய பாஜக நினைக்கிறது. காங்கிரஸ், தமிழக காங்கிரசுடைய ஐடி செல் கூட வேண்டுமென்றே தமிழக பாஜக மீது பழி சுமத்துகிறது என்ற ஒரு புகாரும் மத்திய பாஜக தலைமையில் இருக்கிறது. இப்போ லண்டனுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகளே வேற மாதிரி இருக்கு அப்படின்லாம் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. அடைகிறது. அவர் மாதிரி ஒரு தமிழக அரசியலை மாற்றி அமைத்தார். விஜய், சீமான், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை என்று பல 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 எதிர்ப்பு அணைகள் வரவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்காலம் பொதுமக்களிடையே குறிப்பாக 4 கோடி வாக்காளர்களிடையே புது விதமான அரசியலை தமிழகம் நோக்குகிறது. 2026 கூட்டணி ஆட்சியைத்தான் நோக்கி தமிழகம் செல்கிறது என்பதை இது மாதிரியான வர்ணனைகள் ஊர்ஜிதப்படுத்தப்படும். அண்ணாமலையும், அன்புமணி ராமதாசும், சீமானும், விஜயும் அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள். காரணம், கூட்டணி ஆட்சி வந்தால் வாக்கு வங்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தள்ளப்பட்டுவிடும். அது திராவிட முன்னேற்ற கழகம் 30 அல்லது 40 சீட்டு கூட வந்தால் அதிகம் என்ற ஒரு நிலைமை கூட வரக்கூடும் என்று தான் பொது கணிப்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரணம், தமிழக வாக்காளர்களிடையே திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுங்கிவிட்டது. ஓகே, இப்போ அதிமுக தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபியோட சாஃப்ட் கார்னர் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து சில பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2026 எப்படியாவது பாஜகவோட கூட்டணி போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்பா அதிகமான கட்டுரைகள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட அதைத்தான் விரும்புறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தோணுதா? நீங்க டெல்லியும் மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசியலையும் கூர்ந்து கவனிக்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையை பாக்குறீங்க. கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தை தான் மத்திய புள்ளியாக டெல்லி அரசியல் நகர்வை நகர்த்துகிறது. ஒன்று, தமிழக பாஜக தலைவர்கள் பலர் இங்கு டெல்லிக்கு வந்திருக்கிறார்கள். கூடவே காரணம், அகில இந்திய பாஜக தலைவர் தேர்தல் நடப்பதனால் தங்களுக்கு பொதுக்குழு உறுப்பினரோ தேசிய சட்டமன்ற உறுப்பினரோ கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, டிடிவி தினகரன் டெல்லியில் 4 நாட்களாக முகாமிட்டு அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் எல்லாம் சந்தித்திருக்கிறார். அதையும் தவிர ஜே.பி. நட்டா அவர்கள் பிரதமருடன், அமித்ஷாவுடன் கலந்து ஆலோசித்த பிறகு தமிழகத்தில் ஒரு சூசுகமான நிலையை கொண்டு வர வேண்டும். இப்படி 2019 கண்டிப்பாக அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் இருவரையும் வைத்துக் கொண்டு சவேரா ஹோட்டலில் பேசியதுதான் பலர் குறிப்பிடுகிறார்கள். அதே தத்துவம்தான் மத்திய பாஜக அணுகுமுறை செய்கிறது. அனைத்து பிளவுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக வேண்டும். அந்த முயற்சியில் அது ஒன்றானால் பாஜகவுடன் கண்டிப்பாக உறவு இருக்கும். அதற்கு டிடிவி தினகரன் உறுதியளித்திருக்கிறார் அமித்ஷாவிடம் தான் அதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்று. எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் யாதொரு தகராறு இல்லை. இருப்பது முழுக்களுமே ஒன்லி வித் பன்னீர்செல்வம் அண்ட் எடப்பாடி பழனிசாமி. அதை சரிப்படுத்தி விட்டால், ஏன் சசிகலா கூட எடப்பாடி பழனிசாமியுடன் அந்த தலைமையை ஏற்று நடப்பினாரோ இல்லை கூட்டணி வைத்துக் கொள்ள முடியும் என்று தான் சொல்லுகிறார்கள். போக மத்திய பாஜக கூடிய விரைவில் பியூஷ் கோயலை தமிழகத்திற்கு அனுப்ப இருக்கிறார்கள். அது சுற்றுச்சூழலை பற்றி அறிக்கை தர 13ஆம் தேதி இரவு பியூஷ் கோயல் வருகிறார் தமிழகத்திற்கு, சென்னைக்கு. அவர் திருநெல்வேலி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களுக்கும் சென்று பாஜகவுடைய கருத்தை கேட்க இருக்கிறார்கள், ஊழியர்களுடைய கருத்தை. ஓகே, அப்ப அப்சர்வேஷன் பண்றதுக்காக பியூஷ் கோயல் மற்ற பாஜகவை சேர்ந்தவங்க இங்க வர இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆல்ரெடி PL சந்தோஷ் வந்து 2 நாளைக்கு முன்னாடி இப்ப சென்னை வந்துட்டு போனாரு, நிறைய நிர்வாகிகளை வந்து சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது அப்ப PL சந்தோஷ் வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம கட்சி பிரச்சனையை நம்ம கட்சிக்குள்ள பேசி வந்து தீர்த்துக்கணும், வெளியெல்லாம் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து வந்து உள்ள விவாதிக்கப்பட்டதாக ஒரு முக்கியமான நாளேட்டுல கூட ஒரு செய்தி ஒண்ணு வந்திருந்தது. அது எல்லா கட்சியுமே இருக்குமே சங்கர். எல்லா கட்சி பிரச்சனைகள், பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா 2 பேரும் நடுவில் வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க, அப்பனும் மகனுமே. அதுதானே அது ஜனநாயகம். அதை நாம் மறுக்க முடியாது. எதிர்ப்பு இருக்கு, எதிர்ப்பு குரல் என்பது வரவேற்கத்தக்கதுதான். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு உதயநிதி, கலாநிதி, இன்பநிதி, பண்புநிதி, கலைஞர் கருணாநிதி, இது நிதி தான் அந்த கட்சிக்கு, வேற யாருமே கிடையாது. ராஜாவை ஏன் பொதுச் செயலாளராக்கவில்லை?
ஆர் ராஜாவை ஏன் அவர்கள் தலைவராக நியமிக்கவில்லை? அது பாஜக நடக்காது. பாஜக யாருன்னா தலைவராக வரலாம். எடப்பாடி பழனிசாமி அதிமுக வரலாம். ஆனா திமுக வண்டி யாரும் வர முடியாது. அது ஒரு கூட்டுக்கு அமைப்பு. அதுக்குத்தானே எடப்பாடி பழனிசாமி மிக அழகாக சொன்னார், கார்பரேட் ஹவுஸ் என்று. ஓகே, இப்போ பாஜகவுல வந்து தலைவர்கள் மாற்றப்படுறாங்க. ஒட்டுமொத்தமா வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா நிர்வாகிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அப்ப 2025ல இருந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியோட வந்து இந்த பாஜக செயல்பட போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு 2029க்கான தேர்தல் அமைப்புகளை காரணம் 4வது முறையாக வருவது கடினம். இந்திய அரசியலில் யாருமே 3 முறைக்கு மேலாக இருந்ததில்லை. ஆனால் பாஜக அதற்கான ஆயத்தங்களை இப்பொழுதிருந்தே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஒன்று நிச்சயம், நான் பாரதிய ஜனதா கட்சியை மிக அருகில் இருந்து 1980 பார்த்து வருகிறேன். பாஜக 10 வருடங்களுக்கு முன்பாக 20 வருடங்களுக்கு முன்பாக செயல் திட்டங்களை அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி, 18 கோடி பேர்களை வைத்திருக்கக்கூடிய உலகிலேயே பெரும் கட்சியாக விளங்குகிறது பாஜக. ஆக மொத்தம் 2025 ஜனவரி மாத இறுதியிலிருந்து புது பாஜக தலைவர் வந்த பிறகு 2029 லோக்சபா தேர்தலுக்கான ஆயத்தங்களையும் அவர் செய்ய ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் செய்தி. ஓகே, இன்னொரு விஷயம், இப்போ ஆரம்பத்தில் நீங்க பேசும்போது சொன்னீங்க ஆளுநர் RN ரவி குறித்தான விஷயங்கள் வந்து அதிகமா பேசப்பட்டு இருக்கு. தேசிய கீதம் வந்து பாடப்படணும் அப்படிங்கிறது அவருடைய ரெக்வெஸ்டா இருந்தது. அது வந்து பாடப்படல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. இந்த விவகாரம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? RN ரவியை வைத்துக்கொண்டு அரசியல் வந்து பாஜக பண்ண பாக்குது அப்படிங்கறதான் திமுகவுடைய பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு. திமுக என்னங்க, திமுக அவர் மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எடப்பாடி பழனிசாமியிடம் ஒரு சவால் விட்டாரே, ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி என்றால் என்ன அவியலா செய்யும், அரசியல் தான் செய்யும் என்று சொன்னார். ஆக மொத்தம் பாஜக கண்டிப்பாக அரசியலைத்தான் செய்து வருகிறது. சங்கர், இப்ப ஆளுநர் வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதுங்கிறது சரியா இருக்குமா? இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை வச்சு அரசியல் பண்ணலாம். ஒரு சட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வைத்துக்கொண்டு பாஜக இந்த மாதிரி அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? காங்கிரஸ் இல்லையா, காங்கிரஸையே வந்து சென்னாரெட்டி அமுக்கி அந்த PV நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது எதற்காக அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து கோபப்பட வைத்தார்கள்? என்ன ஆளுங்கட்சின்னா சும்மாவாங்க, எதுவுன்னா சொல்லாமா? பொதுமக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகம் அதிருப்தியை பெற்று விட்டது. அதற்கு விளைவாக தமிழகத்தில் ஆளுநர் RN ரவி இருப்பதனால் தான் கொஞ்சம் பயம் இருக்கிறது திமுகவிற்கு. இல்லை என்றால் அந்த பயம் தெளிந்துவிடும். தமிழகத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம், போதைப் பொருட்கள், சாராய கலைகள் மற்றும் அகில உலக போராளிகள் பலர், அதைத்தானே ஹேமந்த விஸ்வசர்மா அசாம் முதலமைச்சர் தமிழக DGPக்கும் சரி, மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் சரி, கோயம்புத்தூரில் ஒரு மாபெரும் சதி திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். உல்ஃபா, ASFA, ISI என்றெல்லாம் பர்மா மயன்மாரிலிருந்து வரக்கூடிய தொலைபேசி கான்வர்சேஷன் சம்பாஷணைகள் தெரிவிக்கின்றன என்று கடிதம் எழுதியிருக்கிறாரே ஆதாரத்துடன். ஆக மொத்தம் கோயம்புத்தூரை அவர்கள் தாக்க திட்டமிட்டிருப்பதாக தமிழகத்தில் மதமாற்றம், இந்துக்கள் இஸ்லாமியர் ஆக்குவது, இந்துக்கள் கிறிஸ்துவர் ஆக்குவதை தர்மபுர ஆதீனம், மதுரை ஆதீனம் போன்றவர்கள் ஆளுநரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் மத்திய அரசாங்கத்திற்கு அதை எடுத்து உரைக்கிறது தான் ஆளுநருடைய கடமை. ஆளுநர் அரசியல் செய்ய வேற என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஆளுநர் RN ரவி இருக்கிறனால தமிழ்நாட்டுல இப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காம இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நடக்குது, அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராது. என்ன அப்படின்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவினுடைய பெயரை கொடுக்கவில்லையா ஜஸ்டிஸ் ஜெயின் கமிஷனில்? அது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதுதான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று RN ரவி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுது வந்தாலும் அதைத்தானே MC ஜெயின் கமிஷன், முன்னாடி மெலாப்சந்த் ஜெயின் கமிஷன், JN வர்மா கமிஷன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அதைத்தானே முன்னிறுத்தியிருக்கிறார்கள். போராளிகள் அதிக நடமாட்டம் தமிழகத்தில் இருந்தது என்று. அதை தவிர முன்னாள் பிரதமர் அமைச்சர் சந்திரசேகரிடம் யாசிர் அரஃபாத் சொன்னது ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட இருக்கிறார் என்று. அது தமிழகத்தில் நடந்து விட்டதே. போராளிகள் நடமாட்டம் அதிகமாக, போதைப் பொருள் அதிகமாகிவிட்டதே. அதையெல்லாம் யார் கேட்கிறாங்க? எனக்கு என்னுடன் படித்தவர், அவருடைய பேரக்குழந்தை 14-15 வயது ஆகிவிட்டது. அவன் போதைப் பொருளில் மயக்கமிழந்து பிரதிதினம் கல்லூரிக்கு செல்வதில்லை, படிப்பது கிடையாது, போதைப் பொருளை படுத்து ரோட்டில் படுத்து விடுறாங்க. அப்படிலாம் சொல்லி வருத்தப்படுறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாதர்கள், பெண்மணிகள் அவ்வளவு ரத்தம் சிந்துகிறார்கள். வேண்டுமென்றே தமிழகத்தை
போதைப் பொருளுக்கு ஆளாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் என்பதைத்தான் ஆளுநர் ரவி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார் சங்கர். இப்போ ஆளுநர் ரவி வந்து மாற்றப்படுவாரா? கிடையவே கிடையாது. எதுக்காக மாற்றணும்? அது திமுகவும் காங்கிரசும் இருக்கக்கூடிய ஐடி விங் செய்யக்கூடிய நியூஸ் பிரச்சாரம், டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின். அப்ப வந்து அவர் தொடருவார். அப்ப மீண்டும் அவர் வந்து 2026 வரைக்கும் அவர் தொடர்றதுக்கான சூழல் தான் இருக்கு. கண்டிப்பாக. இப்பொழுது கேரளா ஆளுநர் அரீப் முகமது கானை மாற்றிய பொழுது ஏன் எங்க தமிழ்நாடு சட்டசபையில 10 தடவை தீர்மானம் போட்டாங்க ஆளுநர் ரவி மாத்துன்னுட்டு. டிஆர் பாலு வந்து 10 தடவை பார்லிமெண்ட்ல சொன்னார். அதெல்லாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டாங்க மத்திய அரசாங்கம். போடாங்கிறாங்க. ஹிந்தி தெரியாது போடாங்கிற சொல்வது. எங்க திமுக ஒன்னே ஒண்ணு வச்சுங்க சங்கர், ஆளுநர் ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, அமித்ஷா ஒழிக, நிர்மலா சீதாராமன் ஒழிக. வாழறது யாரு? இவங்க ஒன்று தானே, திமுக குடும்பம். கோபாலபுரம் அதுதானே அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி சீமானும் விஜயும் சொல்லிட்டு வராங்க திருப்பி. மன்னராட்சி என்று ஏன் சொன்னார் விஜய்? முடிசூடா மன்னராட்சி நடக்க, அதைத்தான் குறிப்பிட்டு பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய விரோதங்களை உசுப்பி விடுகிறார் விஜயும் சீமானும் போன்றவர்கள். அதை தவிர கடந்த 1 மாதங்களாக நான் பல தமிழ் தொலைக்காட்சியினுடைய நியூஸ் சேனலுடைய டிபேட்டை பார்த்துட்டு வரேன். திமுகவிற்கும் பாஜகவிற்கும், திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இருக்க பேச்சாளர்களிடையே வரக்கூடிய குமுறல்களையும் கோபங்களையும் பார்த்தால் தமிழகத்தினுடைய யதார்த்தம் பிரதிபலிக்கப்படுகிறது. அது 2025 பூகம்பமாக வெடிக்கும் சங்கர். இப்போ அதிமுக அந்த இரட்டை இலை வழக்குங்கிறது தொடர்ந்து அந்த ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா புகழேந்தி இன்னும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து அந்த இரட்டலை சம்பந்தமா உச்சநீதிமன்றத்துல, டெல்லி உயர்நீதிமன்றத்துல வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு தீர்வுங்கிறது இந்த வருஷம், இந்த வரக்கூடிய நாட்கள் எதுவும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பிஜேபி ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள்ள வராக விட்டால் அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாதுங்க. இப்ப ஈரோடு தேர்தலில் அதிமுக ரெட்டை கொடுத்துட்டு போறாங்க. அதனால என்ன இருக்குதுங்க? இதுக்கு இந்த சட்ட பிரச்சனை தானே. அது வேணும்னுட்டு அந்த புகழேந்தி, ஓ பன்னீர்செல்வம் போன்றவங்களாம் வேணும்னு பெட்டிஷன் போட்டு குழப்புறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. தேர்வு யதார்த்தமாகிவிட்டது. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆணைப்படி மத்திய தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை ஏ ஃபாரத்தில் கையெழுத்து போடுவதற்கு, பி ஃபாரத்தில் கையெழுத்து போடுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி தந்து விட்டார்கள். அவரை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஃபுல் ஸ்டாப். மீதியெல்லாம் ஆமா இவங்க போட்டே போலாமே. இப்ப நான் கூட சொல்லலாம், ஏதானும் ஒண்ணு சொல்லலாம். அதுக்கு ஒரு தம் கிடையாது. இல்ல அப்ப வந்து கே.சி. பழனிசாமியோ புகழேந்தியோ வழக்கு போடுறதுனால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இரட்டலை தொடரும். பிஜேபி ஒருவேளை வந்து அழுத்தம் கொடுத்தாலும் எதுவும் நடக்க போறது கிடையாது. 100க்கு 100% கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ விஜயனுடைய அரசியல் வருகையை நீங்க பார்த்திருப்பீங்க. இது வரைக்குமே வந்து அவர் களத்துல இல்லாம இருக்கிறார் இல்லையா? இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அவருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ராகுல் காந்தி களத்துல இருக்காரா? இப்ப வியட்நாம்ல போயிருக்காரு. 10 நாள் ஆச்சு. அவர் அகில இந்திய தலைவரா? களத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்தல் சமயத்தில் வந்து 99 சீட் வாங்கி கொடுத்தாரு ராகுல் காந்தி. தமிழக காங்கிரஸில் 10 சீட்டு மு.க. ஸ்டாலின் போட்ட பிச்சை, திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை காங்கிரஸிற்கு. அவர் என்ன அரசியல் களத்துல இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்களே. ராகுல் காந்தி எப்படி விஜயனுடைய அந்த ஒரு இளைஞர்களுக்கான அந்த வரவேற்பு நீங்க பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல? அந்த நிலைப்பாட்டுக்கு தான் நான் வரேன். அவசரப்படாதீர்கள் சங்கர். இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் ராகுல் காந்தி அரசியல் செய்கிறார் ட்விட்டரில். ஏதோ மண்புழு மழைக்காலத்தில் நாகப்பாம்பு என்று நினைத்துக் கொள்ளுமாம். அது மாதிரி ராகுல் காந்தி தன்னை மாபெரும் தலைவராக நினைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இரட்டை குடிமை உரிமை இருக்கிறது என்று அலகாபாத் ஹைகோர்ட்டிலும் டெல்லி ஹைகோர்ட்டிலும் கேஸ் நிலவையில் இருக்கும் பொழுது வழக்குகள் அதெல்லாம் விட்டுருங்க. விஜய் தமிழகத்திற்கு ஒரு மாபெரும் புரட்சியை கொண்டு வர இருக்கிறார் என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து, என்னுடைய கருத்து கூட. நான் ஒரு தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன். எங்களுக்கு வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் எப்படி நிலைப்பாடு என்று மாதம் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறார்கள். தங்களுடைய ஒரு நாலேஜுக்காக, அவங்களுடைய புரிதலுக்காக. சோ அது வர டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா திமுகக்கு 28% கூட வரலீங்க. அதிமுகக்கு 33 வந்துருச்சு. பிஜேபி 18 இருக்குது. விஜய் 12 வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. சோ அகல மொத்தம் அந்த விகிதங்கள்லாம் போச்சுன்னா திமுக தானே குறையுங்க.
புரியுதுங்களா உங்களுக்கு? 100% கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுக திமுக 80-70% டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மீதி 30% தான் மாநில கட்சிகள் நடந்தது. இப்பொழுது அது 48-47 50 வந்துருச்சு. மொத்தம் மீதி 50 வேற யாரோ வந்துட்டாங்களே. ஓகே, அப்போ அதுதான் இல்ல அப்போ விஜயனுடைய அரசியல வந்து நேஷனல் மீடியாவும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அது உங்களால உணர முடியுது. கண்டிப்பாக. காரணம் ஒரு புது உணர்ச்சிகள் வந்து பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை விஜயோட போலான்னு சொல்றாங்க. இப்போ மத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு ஏப்ரல் மாதம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது. அதற்காக தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய பாலகிருஷ்ணன் பொதுச் செயலராக இருந்தவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையை ஒரு அறிக்கை மூலம் கொடுத்திருக்கிறார். அதில் விஜயனுடைய அரசியல் நுழைவை பாராட்டி இருக்கிறார்கள். கைகோட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், விஜய் ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வருகிறார் தமிழகத்தில். அதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன். அவரே சொல்லியிருக்கார் கூட்டணி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆக மொத்தம் விஜயனுடைய அரசியல் நுழைவு என்பது, அரசியல் பிரவேசம் தமிழகத்தில் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும், திராவிட மாடலுக்கு சமாப்தி செய்யும் என்று தான் மத்திய பாஜகவும் சரி, மத்திய காங்கிரசும் சரி, மத்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை இவாலுவேஷன் செய்திருக்கிறார்கள். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.